ரொம்ப உலகத்துல எங்கேயும் நடக்காத ரெண்டு முக்கியமான வேண்டுதல் என்னன்னா, குழந்தைய வந்து தொட்டியில போட்டு தீச்செடி எடுத்தல், புலிமாத்து கொடுத்தல். நயானி மேல வாசிச்சு நம்ம குருசாமி மேல அம்பாள் அருள்ல இறங்கி குழந்தைங்க எல்லாரையும் முன்னாடி நிப்பாட்டி விபூதி போடுவாங்க. விபூதி போட்ட உடனே குழந்தைங்க எல்லாம் மயங்கும். அப்படி மயங்கின பிறகு குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு புடவையால கழுத்து தொட்டில் மாதிரி கட்டுவாங்க. தொட்டில் மாதிரி கட்டிட்டு வெளிநாடுகள் கனடா, நியூசிலாந்துல இருந்துதான் பக்தர்கள் வந்து இங்க அம்மாவுக்கு வந்து குழந்தை வாங்கிருக்காங்க. ஒருத்தர் வந்து 50 வயசுல குழந்தை பிறக்குமானா கிடையாது, சாத்தியம் இல்லாத விஷயம். ஆனா இங்க அம்பாளுக்கு வந்து அம்பாளோட அருள்வாக்குல அம்பாள் வந்து குழந்தை வர கிடைச்சது. இதெல்லாம் இங்க இருக்கிற பக்தர்கள்கிட்ட கேட்டீங்கன்னாவே சாத்தியம். இது என்னன்னா, காய்ந்த மிளகாய் இருக்குல்ல, நம்ம காஞ்ச மிளகாய் சொல்லுவோம் நம்ம லாங்குவேஜ்ல. காஞ்ச மிளகாய் வச்சு இந்த யாகத்தை பண்ணுவாங்க. நம்ம வீட்டுல வந்து 2 மிளகாய் போட்டு வறுத்தாவே நெடி ரொம்ப அடிக்கும். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். மலையனூர்ல இருக்கிற அங்காளம்மனுக்கு என்ன சிறப்போ அதே சிறப்பு இந்த அம்மாவுக்கு உண்டு. மாதவரத்துல இருக்கிற சுயம்பு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க வேண்டுதல் வச்சு வர பக்தர்களுக்கு நிறைய அதிசயங்கள் நடக்குது, அவங்களோட குறையெல்லாம் நீங்குது. அதை பத்தி இந்த ஆலயத்திற்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஐயா, இந்த கோயில் எத்தனை வருஷமா இருக்கு? இதனோட வரலாறு என்ன இருக்கா? நம்ம மாதவரம் சுயம்பு அங்காள பரமேஸ்வரி சக்தி பீடம் பாத்தீங்கன்னா கடந்த 15 வருஷமா வந்து இங்க வந்து அம்பாள் அருள் பாலிச்சுட்டு இருக்காங்க. அம்பாள் வந்து இங்க வந்து சுயம்பு மூர்த்தமா வந்து அதன் பின்ன பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து 6 அடி விக்கிரகமா வந்து சுயம்பா இங்க அருள் பாலிக்கிறாங்க. அம்பாள் எப்படி சுயம்பாக மாறினாங்க? அதுக்கு என்ன புராணம் என்ன இருக்குங்களா? இது வந்து என்னன்னா, நம்ம குருசாமி மேல அம்பாள் அருள்வாக்குல வந்து பிடிமண் எடுத்து கொடுத்து இந்த இடத்துல வச்சு அதுக்கடுத்து அந்த பிடிமண் வந்து சுயமா வளர்ந்து வந்தது. இந்த இடத்துல என்னன்னா, அம்பாள் வந்து அனைத்து சக்திகளையும் சேர்ந்து நான் ஒரு சக்தியா இருப்பேன், சக்தி ஆலயங்கள் என்னென்ன இருக்குதோ எல்லா சக்திகளோட வெளிப்பாடா இந்த சுயம்பு நம்ம கிட்ட இருக்கும். எந்தெந்த சக்தியா திருவாச்சூர் மதுரை காளியம்மன், செல்லியம்மன், சமயபுரம் மாரியம்மன், சக்தி பீடங்கள் எத்தனை சக்தி பீடங்கள் இருக்கோ, எத்தனை இடங்கள் எல்லாம் சக்திகள் செயல்படுதோ அந்த சக்திகளோட ஒரு சுரூபமா, அனைத்து சக்திகளின் ஒரு சுரூபமா நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்பாள் இங்க சுயமா உருவானது. பிற்காலத்துல நாங்க என்ன பண்ணோம், சுயம்பு எடுத்துட்டு அம்பாளை வந்து இங்க பிரதிஷ்டை பண்ணி அம்பாள் இங்க வந்து அருள் பாலிச்சுட்டு இருக்கிறாங்க. கோவிலோட சிறப்பு என்ன? மற்ற அங்காளம்மனோட இதோட சிறப்பு என்ன? இதுல இது எப்படி ஏற்படுத்துது? நம்ம மாதவரத்துல இருக்கிற சுயம்பு அங்காளம்மனுக்கு என்ன சிறப்பு பாத்தீங்கன்னா, மலையனூர்ல இருக்கிற அங்காளம்மனுக்கு என்ன சிறப்போ அதே சிறப்பு இந்த அம்மாவுக்கு உண்டு. என்னன்னா, அம்பாள் வந்து தன்னுடைய வாக்குல சொல்லுவாங்க, மலையனூருக்கு மாற்றுதான் இந்த மாதவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மலையனூருக்கு போயிட்டு ஊஞ்சல் உற்சவம் பார்க்க முடியல, என்னால இரவு தங்க முடியல, அங்க போகாதுங்க, அது ரிலேட்டடா இங்க அங்க போக முடியல, என்னால போய் அந்த அம்மாவை போய் பார்க்க முடியல, ஊஞ்சல் உற்சவம் பார்க்க முடியல. மலையனூர்ல பாத்தீங்கன்னா ஊஞ்சல் உற்சவம் நடக்கும் போது கடவுளை தரிசனம் பண்ண முடியாது. அப்படி வருத்தப்படுறவங்க மலையனூர் போய் பார்க்க முடியாதவங்களா இங்க வந்து அம்மாவை தரிசனம் பண்ணிக்கலாம். அமாவாசை என்னைக்கு நடக்கும், நம்ம ஆலயத்துல வந்து ஒரு அமாவாசையும் பாத்தீங்கன்னா விசேஷமா இருக்கும். காலைல அம்மாவுக்கு வந்து மகாபிஷேகத்துல இருந்து சாயந்தரம் வந்து ஊஞ்சல் உற்சவம் நடக்கும். நான் முன்ன சொன்ன மாதிரி அம்மாவுக்கு வந்து பம்பை உடுக்க வாத்தியங்கள்லாம் முழங்க ஊர்வலமா வந்து அம்மா ஊஞ்சல் ஏறுவாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா பம்பை உடுக்கை மேலக்காரர்கள் பாத்தீங்கன்னா அம்மா வந்து தாலாட்டு பாடி, அதை வந்து எப்படி சொல்லுவாங்க, ஒய்யாளி நடனம் சொல்லுவாங்க. ஒய்யாளி ஆடின பிறகு ஊஞ்சல் உட்கார்ந்த பிறகு தாலாட்டு, ஊஞ்சல் தாலாட்டு சொல்லி அம்மாவை வர்ணிச்சு பாடுவாங்க. இந்த ஊஞ்சல் உற்சவம் எல்லாம் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமான ரொம்ப சக்தி வாய்ந்த பிரத்யேகா தேவிக்கு வந்து மிளகாய் வற்றல் யாகம் நடக்கும். இது என்னன்னா, காய்ந்த மிளகாய் இருக்குல்ல, நம்ம காஞ்ச மிளகாய் சொல்லுவோம் நம்ம லாங்குவேஜ்ல. காஞ்ச மிளகாய் வச்சு இந்த யாகத்தை பண்ணுவாங்க. நம்ம வீட்டுல வந்து 2 மிளகாய் போட்டு வறுத்தாவே நெடி ரொம்ப அடிக்கும். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நம்ம ஆலயத்துல ஒரு பெரிய அக்னி குண்டம், நம்மளுடைய அந்த எப்படி சொல்றதுன்னா பிரத்யேக யாகம் பாத்தீங்கன்னா சண்டி யாகத்துக்கு நேரம் நம்ம பண்ணுவோம். பெரிய யாகுண்டம், நிறைய ஆகுதிகள், விசேஷமான திரவியங்கள், அபூர்வமான பல மூலிகைகளை போடுவோம். நிறைவா பாத்தீங்கன்னா மிளகாய், காய்ந்த மிளகாயை பாத்தீங்கன்னா மூட்டை மூட்டையா கொட்டுவோம், கிலோ கணக்குல கொட்டுவோம். கொட்டும் போது பாத்தீங்கன்னா ஒரு நெடி கூட வராது. இது வந்து தாராளமா எல்லாரும் வந்து பார்க்கலாம். நிறைய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருக்கிறாங்க, ஒரு நெடி கூட வராது. அது அம்மனோட சக்தி தான். ஆமா, அது என்னன்னா இந்த பிரத்யேக யாகத்தை வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. எல்லா யாகமும் பண்ற ஆட்களால இந்த யாகத்தை பண்ண முடியாது. அம்பாளோட அருள் இருந்தா மட்டும்தான், அம்பாள் உபாசகர்களா இருந்தா மட்டும்தான் இந்த யாகத்தை பண்ண முடியும். இந்த கோயிலுக்கு வர பக்தர்களே அதிகமா என்ன வேண்டுதல் வச்சு வராங்க? அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னு ஏதாவது அனுபவங்கள் இருக்கா? கண்டிப்பா. நம்ம ஆலயத்துல பெரும்பாலான பக்தர்கள் எதை நோக்கி வருவாங்கன்னா, குழந்தை வரம், திருமண வரம்,
தீராத நோயை வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நம்மளுடைய ஆலயத்தை நோக்கி வருவாங்க. நம்ம அம்பாள் கடந்த ஒரு 10 வருஷத்துல நாங்க ஒரு குத்துமணிப்பான கணக்கெடுப்பு எடுத்து அம்பாள் வாக்குல சொல்லி குறைஞ்சபட்சம் 20,000 குழந்தை பிறந்திருக்கு. 20,000 குழந்தை டெய்லி இங்க குழந்தை தான். அம்பாள் வாக்குல ஒரு அமாவாசை வாக்கு சொன்னா அடுத்த ஒரு 10 மாசம் கழிச்சு குழந்தைங்க அப்படியே வரிசையா வரும். இன்னைக்கு காலைல கூட ஒரு குழந்தை வந்து அம்பாளோட வாக்குல சொல்லி பிறந்து சொல்லி பாலதான் அம்பாள் செலுத்துறாங்க. குழந்தை தான் மீன். அதனாலதான் வெளி மாவட்டத்துல இருந்து இல்லாம வெளிநாட்டுல இருந்து வரேன்னு சொல்றீங்க. ஆமா, எல்லா மாவட்டங்களும் இருந்து வராங்க. வெளிநாடுகள், கனடா, நியூசிலாந்துல இருந்தா பக்தர்கள் வந்து இங்க அம்மா கிட்ட வந்து குழந்தை வாங்கியிருக்காங்க. ஒருத்தர் வந்து 50 வயசுல குழந்தை பிறக்குமானா கிடையாது, சாத்தியம் இல்லாத விஷயம். ஆனா இங்க அம்மா கிட்ட வந்து அம்பாளோட அருள்வாக்குல அம்மா தீராத நோயை வந்து இந்த கோயில்ல வந்து வழிபட்டா கண்டிப்பா இங்க என்ன ஒரு ஸ்பெஷல்னா எல்லா தெய்வங்களும் பெண் தெய்வங்கள், பொதுவா காளியம்மன், மாரியம்மன், இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா வடக்கு திசையை நோக்கி இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல அம்பாள் பாத்தீங்கன்னா தெற்கு திசையை நோக்கி இருக்காங்க. தெற்கு திசை வந்து பாத்தீங்கன்னா யமனோட திசை, யம தர்மனோட திசையை நோக்கி அம்பாள் இருக்கிறதுனால அம்பாளோட வாக்கு என்னன்னா, எங்க நாடி வர பக்தர்களுக்கு தீராத நோய், ஒருத்தர் வந்து பிழைக்கவே முடியல அப்படின்னு நாடி வரும்போது யமைய முன்னாடி வந்து அந்த பக்தர்களை வந்து நான் அவர் உயிரை எடுக்க போறேன்னு சொன்னா நான் தடுத்து நிறுத்து அவங்களுக்கு வந்து மறுவாழ்வு கொடுப்பேன். அது போல நோய் வாய்ப்பட்டு இங்க வழிபட்டு அந்த நோயை குணமாயி யாரும் வந்து சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர். ஒரு 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 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பக்தர் பாத்தீங்கன்னா கேன்சரால பாதிக்கப்பட்ட கேன்சர் 4th ஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்க. 4th ஸ்டேஜ்னு சொன்ன பிறகு அது வந்து அம்பாளிட்ட வாக்குல வராங்க. வாக்குல வந்து அம்பாள் என்ன சொல்றாங்க, நீ காலம் தாழ்த்தி வந்துட்ட, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இதுமாதிரி காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லும் போது அவங்க அந்த ஆர்குமெண்ட் பண்றாங்க, நீ தான் காப்பாத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது எங்க வீட்டுக்கார காப்பாத்தி கொடுத்துருங்க, எங்க அப்பாவை காப்பாத்தி கொடுத்துருங்க எல்லாரும் கேட்டோடனே அம்பாள் வந்து நீ என்ன நம்பி வந்த, இந்த சூழ்நிலை வந்து நான் விஜய் மாத்தி வர கொடுக்குறேன், உனக்கு இந்த நோயை நான் நீக்கி கொடுத்துறேன், நீ அப்படியே வாங்க. நோயே நல்லா இருக்கு. ஒரு மாசம் கழிச்சு அந்த கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த ஆடி திருவிழாக்கு முன்னாடி வந்தாங்க. ஆடி திருவிழா வேண்டுதல் சந்தனப்படும் தீச்சட்டி எடுக்கிறதுலாம் அவங்க வீட்டுல எல்லாரும் பண்ணாங்க. அவர் எந்த பகுதியை சேர்ந்தவர்? இங்க சென்னையா? அவர் வந்து சென்னை திருவள்ளூர் சேர்ந்தவர் தான். இந்த வேண்டுதல் பண்ண பிறகு அடுத்த மாசம் போய் அவங்க செக்அப் போய் பாக்குறாங்க. டாக்டர் செக்அப் போய் பார்க்கும்போது டாக்டர் பார்த்துட்டு இந்த நோய் வந்து இல்லைன்னு ரிசல்ட்ல வருது. ஆனா அவர் வந்து அதுக்கு முன்னாடி 10 வருஷமா வந்து இந்த வேண்டுதல் இந்த செக்அப் போயிட்டு இருக்காரு, இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. அந்த டாக்டர் என்ன சொன்னார்னா, அவர் வந்து அப்படியே அந்த டாக்டர் சொன்னது அந்த பக்தர் அப்படியே சொன்னாரு, 10 வருஷமா ஒரு 25 டாக்டர்கிட்ட பாத்துருக்காங்க, ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா 100க்கு மேல ரிப்போர்ட் இருக்கு, எல்லா ரிப்போர்ட்லயும் கேன்சருங்கிற விஷயம் இருக்குது. பெரிய பெரிய டாக்டர்கள் தான் பார்த்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த டாக்டர்லாம் ஏன் போய் சொல்ல போறாங்க, டாக்டர்கள் போய் சொல்ல மாட்டாங்க, இந்த விஷயத்துல ஏன் போய் சொல்ல போறாங்க, இந்த நோய் வந்து இருந்திருக்குது, ஆனா வந்து இப்ப அந்த நோய் இல்ல. இது வந்து ஒரு மிராக்கிள் தான். ஆமா, என்னன்னா அவங்களுடைய மெடிக்கல் இதுல எப்படி சொல்லுவாங்க, இது வந்து காஸ் மிராக்கிள் சொல்லுவாங்க, மெடிக்கல் மிராக்கிள் சொல்லவே மாட்டாங்க, காஸ் மிராக்கிள். இது வந்து கோடியில ஒருத்தருக்கு நடக்கும்னு சொல்லுவாங்க, இது காட் மிராக்கிள் சொல்லி இப்போ 10 வருஷமா 10-12 வருஷமா நல்லா இருக்கிறாரு. இங்க அம்மா கிட்ட வந்து சேவை செய்வாரு, எப்போ புலாவணி வந்து தரிசனம் பண்ணுவாரு. அவர் வந்து அம்மாவோட ஒரு பக்தரா மாதிரி அம்மாவுக்குரிய எல்லா திருத்தங்களும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கோவில்ல நடக்கிற முக்கியமான திருவிழாக்கள் என்ன, அதோட சிறப்புகள் என்ன? நம்ம ஆலயத்துல என்னன்னா 2 திருவிழா சொன்னல, ஒண்ணு வந்து மாசி திருவிழா, 2வது வந்து ஆடி திருவிழா. மாசி திருவிழா அடுத்த இப்ப 2027 வரும், 2027 முடிஞ்சிச்சு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா ஆடி திருவிழா. ஆடி திருவிழா பாத்தீங்கன்னா நம்ம ஆலயத்துல பாத்தீங்கன்னா 2 சக்தி, அக்கா தங்கச்சின்னு சொல்லுவாங்க. அக்கா வந்து சிவமங்காள பரமேஸ்வரியும், தங்கச்சி வந்து சந்தன மாரியம். ஆடி திருவிழா பாத்தீங்கன்னா இந்த சந்தன மாரியம் என்னன்னா நம்ம அம்பாலே வந்து மாரியம்மன் சுரூபமா வழிபடுற மாசம் தான் இந்த ஆடி மாசம். இந்த ஆடி திருவிழாவில் பாத்தீங்கன்னா ரொம்ப உலகத்துல எங்கேயும் நடக்காத 2 முக்கியமான வேண்டுதல் என்னன்னா, குழந்தைய வந்து தொட்டில போட்டு தீச்சட்டி எடுத்தல், குளிமாத்து கொடுத்தல். முதல்ல குழந்தைய வந்து தொட்டில போட்டு தீச்சட்டி எடுத்தல் சொல்ல போனா, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அம்மாவோட அல்வாக்கால எக்கச்சக்கமான குழந்தை பிறந்திருக்கு. அப்படி அம்மாவோட வாக்குல பிறந்த குழந்தைகளாம் வந்து 3 வருஷம் கழிச்சு இங்க வந்து தொட்டில போட்டு தீச்சட்டி எடுக்கிற வேண்டியது போனாங்க. இங்க என்னன்னா பக்தர்கள் வந்து வேண்டிப்பாங்க, அம்மா வாக்குல சொல்லுவாங்க. பக்தர்கள் வேண்டியும் போது நான் வந்து எனக்கு குழந்தை பிறந்தா என் குழந்தைய வந்து தொட்டில போட்டு தீச்சட்டி எடுக்கிறேன் அப்படின்னு பக்தர்கள் வேண்டிப்பாங்க. அம்மாவே வாக்குல எப்படி சொல்லுவாங்கன்னா, உனக்கு நான் குழந்தை வர கொடுக்குறேன், உன் குழந்தைய வந்து 3 வருஷம் கழிச்சு எனக்கு தொட்டில போட்டு தீச்சட்டி எடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி 3 வருஷம் கழிச்சு குழந்தை வரும்போது ஒரு 60 நாள், குறைஞ்சபட்சம் 48 நாள் விரதம் இருப்பாங்க. இந்த வேண்டுதலுக்கு ரொம்ப கடுமையா விரதம் இருக்கணும். எப்படி சபரிமலைக்கு போறதுக்கு ஐயப்பனுக்கு எப்படி கடுமையா விரதம் இருக்கிறாங்களோ அதை விட ரொம்ப ரொம்ப கடுமையா இந்த விரதத்தை இருப்பாங்க. ரொம்ப கடுமையா விரதம் இருந்த பிறகு பாத்தீங்கன்னா 2 தெரு தள்ளி ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கும். அங்க போயிட்டு அதை பாத்தீங்கன்னா கரெக்டா இரவு 7 மணிக்கு தான் நடக்கும். இது நாளைக்கு நடக்குது. நாளைக்கு இரவு 7 மணிக்கு பாத்தீங்கன்னா
அந்த குழந்தைங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு 15 பேர் தொட்டில் தீச்சட்டி போறாங்க. எல்லாரும் வந்து வெயிட் பண்ணுவாங்க. நயாண்டி மேளம் நம்ம ஆலயத்துல பாத்தீங்கன்னா பாரம்பரியமான மேளம் பாத்தீங்கன்னா நயாண்டி மேளம். நயாண்டி மேளம் வாசிச்சு நம்ம குருசாமி மேல அம்பாள் அருள்ல இறங்கி குழந்தைங்க எல்லாரையும் முன்னாடி நிப்பாட்டி விபூதி போடுவாங்க. விபூதி போட்ட உடனே குழந்தைங்க எல்லாம் மயங்கணும். அப்படி மயங்கின பிறகு குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு புடவையால கழுத்துல தொட்டில் மாதிரி கட்டுவாங்க. தொட்டில் மாதிரி கட்டிட்டு அந்த குழந்தைய உள்ள போட்டு மயன குழந்தைய தான் உள்ள போடணுமே. மயன குழந்தைய தொட்டில போட்டுட்டு கையில தீச்சட்டி எடுத்துட்டு ஊர்வலமா வருவாங்க. ஊர்வலமா வந்து இங்க அம்மாவோட வாசல்ல வந்த பிறகு திருப்பி அந்த குழந்தையை தூக்கி விபூதி வச்சு முழிப்பாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகிட்ட எல்லாம் கேட்டா சொல்லுவாங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து ஒரு இருட்டு அறையில இந்த விக்கிரகத்தை இந்த சலமலை நான் உட்காந்துருந்தேன். குழந்தைங்கள சொல்லுவாங்க. குழந்தைங்க சொல்லு, குழந்தை வந்து சாமின்னு சொல்லாது, அம்மான்னு சொல்லாது, விக்கிரகங்கள் சொல்லாது. நான் இந்த சிலை மேல உட்காந்துருந்தேன், சிலை கையில உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இது குழந்தைங்களா சொன்ன தகவல். இது குழந்தைகளா சொன்ன தகவல். அந்த குழந்தைய நான் நேர்ல கூட கூட்டு வந்து நிப்பாட்டுவேன். பார்க்கலாம், குழந்தை மயங்கிறத பார்க்கலாம், தொட்டில் வர்றது பார்க்கலாம், அனுபவங்கள் எல்லாருமே சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப அபூர்வமான வேண்டுதல். உலகத்துல இன்னைக்கு எங்கேயும் நடக்காது. இந்த காலகட்டத்துல உலகத்துல எங்கேயும் நடக்கல. 400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு இந்த வேண்டுதல். இப்ப வந்து அம்பாள் வாக்குல கேட்டு இந்த வேண்டுதல் பண்றோம். இது என்னன்னா, அம்பாள் இதை வந்து உயிர் பிழைக்கவே வாய்ப்பு இல்லாத நிலையில வந்து அம்பாளுக்கு அருள் வாக்குல வரும்போது தீராத நோய், ரொம்ப கடுமையான நோயில பாதிக்கப்பட்டு டாக்டரால காப்பாற்ற முடியல, பொழைக்க முடியாத சூழ்நிலையில அம்பாளை நோக்கி வரும்போது அம்பாள் வந்து ஒரே வார்த்தையில தான் வாக்கு சொல்லுவாங்க. என்னன்னா, இறந்தா உன்னை வந்து மரணத்தோட குழியில போடணும், நான் உயிரை காப்பாத்தி விடுறேன், என் வாசல்ல வேப்பல குழியில போடு அப்படின்னு அம்பாள் வாக்கு சொல்லுவாங்க. அப்படி சரி வேண்டிப்பாங்க, நான் உனக்கு புளி மாத்தி கொடுக்குறேன், உன் வாசல்ல வந்து வேப்பல குழியில நான் புளி மாத்தி கொடுக்குறேன், நான் வேண்டுதல் செய்யறேன், என் பையனோட உயிரை காப்பாத்தி கொடுன்னு சொல்லி வேண்டினோடனே அம்பாள் வந்து அந்த நேரம் வந்து அதிசயம் பண்ணுவாங்க. என்னன்னா, உயிர் பழகவே முடியாத ஆட்களை கூட குணப்படுத்திருக்காங்க அம்பாள். படுத்த படிக்க இருந்தவங்க கூட ஏற்றி வந்திருக்காங்க. சமீபத்துல அது போல ஒரு நிகழ்வு என்ன நடந்திருக்கா? எந்த ஊரை சேர்ந்தவங்க அவங்க? சமீபமா பாத்தீங்கன்னா, நம்ம கோயிலுக்கு வந்து ஒரு பையன் என்னன்னா, அவருக்கு வந்து டிபி அஃபெக்ட் ஆகி ரொம்ப எப்படி சொல்றது, ஹார்ட்ல ஹோல்ஸ் ஆகி இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போயிட்டாங்க. அப்ப அவங்களும் காப்பாற்ற முடியலங்கிற சூழ்நிலை வரும்போது அம்பாளிக்கு வாக்குல சொல்லி, நான் அவனை காப்பாத்தி கொடுக்குறேன், எனக்கு வந்து என்னுடைய குளிமாத்தி வேண்டுதல் செய் அப்படின்னு சொல்லி நான் உயிரை காப்பாத்தி கொடுன்னு சொன்னது. அம்பாள் வந்து, நான் உன் உயிரை காப்பாத்தி கொடுத்தா எனக்கு குளிமாத்தி பண்ணி வேண்டுதல் செய்யறேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணு சொல்லி இந்த இடத்துல வந்து அம்பாள் கிட்ட வந்து சத்தியம் பண்ணாங்க. அப்படி போன வருஷம் அந்த வேண்டுதல் அவர் பண்ணிருக்காரு. கண்டிப்பா பண்ணாரு. வந்து 2025 அவர் சரியாகி வந்து இந்த வேண்டுதல் பண்ணாரு. வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குளிமாத்தி வேண்டுதல் அன்னைக்கு சரியா ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு இந்த வேண்டுதல் நடக்கும். 2 மணில இருந்து 4 மணிக்குள்ள இந்த வேண்டுதல் பண்ணி முடிச்சிடணும். அம்பாள் வாக்குல சொல்லுவாங்க. 2:45 நாளைக்கு சொல்லுவாங்க. 2 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணிக்கெல்லாம் இந்த வேண்டுதல் முடிச்சிடணும்னு சொல்லுவாங்க. ஊர்வலமா எடுத்துட்டு வந்து இங்க அம்பாளோட வாசல்ல பாத்தீங்கன்னா வேப்பிலையால படுக்கை செஞ்சு வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு பெட்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். வேப்பிலையால பெட்டு மாதிரி செஞ்சு வச்சுட்டு குழந்தை ஊர்வலமா கொண்டு வந்து அந்த குழந்தைய வந்து அந்த பெட்டு மேல போடுவாங்க. அந்த வேப்பிலை படுக்கையில போட்டு வேப்பிலையாலேயே மூடுவாங்க. ஒரு சமாதி ஷேப்புக்கு கொண்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சமாதி ஷேப்புக்கு கொண்டு வந்த பிறகு ஒரு சமாதி என்னெல்லாம் பண்ணுவோம், நம்ம மாலைகள் போடுவோம், ஊதுவத்தி காமிப்போம், இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணுவோம். உயிரோட இருக்கும்போது என்னன்னா, உயிர் இருக்கும், ஆத்மா வெளில இருக்கும். அந்த இடத்துல தூக்கிட்டு வரவங்க நீங்க கேட்கலாம். தூக்கிட்டு வரும்போது கை கால அப்படியே விரைச்சிருக்கும், உடம்புல ஜில்லுன்னு ஆயிடும். அப்படியே அந்த உடம்புல அந்த நீர்த்துளிகள் வெளில வர சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆகி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். ஹார்ட் பீட் எதுவுமே இருக்காது. கூட்டின்னு வந்து இங்க போட்ட பிறகு துணியாதான் எப்படி சொல்றாங்க, வேப்பிலையால முடியுது பூஜைகள் எல்லாம் பண்ண பிறகு அம்பாளுக்கு உள்ள பூஜை நடக்கும். ஆரத்தி முடிச்சு உள்ள இந்த அம்பாள் வெளில வந்த பிறகு திருப்பி விபூதி போட்டு இதெல்லாம் திறப்பாங்க. அந்த வேப்பிலையெல்லாம் நவுத்திட்டு துணியை நவுத்திட்டு திருப்பி தூக்கி விபூதி வச்ச பிறகு அந்த குழந்தைங்க எல்லாம் முழிக்கும். இது வந்து இந்த வேண்டுதல் வந்து எங்கேயும் இந்த வேண்டுதல் வந்து நடக்காது. இந்த இடத்துல இந்த வேண்டுதல் நடக்குது. இப்ப புதுசா அந்த ஆலயத்துக்கு வர பக்தர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த கோயில் எக்ஸாக்டா எங்க வரும், லொகேஷன்? இப்ப நம்ம வந்து இந்த அம்பாளை நோக்கி நம்பி வர பக்தர்கள் நாங்க என்ன சொல்றோம்னா, உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், எந்த வாசல் போய் சரியாகலனா கூட இந்த மாதவர சுயம்பங்காளியோட வாசல்ல வந்தா கண்டிப்பா சரியாகும். இது வந்து நிதர்சனமான உண்மை. எத்தனையோ பக்தர்கள் வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குழந்தை வரத்துக்காகவும் திருமணம் வரத்துக்காகவும் தீராத நோய்கள், ரொம்ப கடுமையான நோய்கள்ல பாதிக்கப்பட்டு கடன் பிரச்சனை பல பிரச்சனைகள்ல மாட்டி இங்க அம்மாவை நம்பி வரும்போது நம்பி வந்துட்டா போதும், உற்று துணையா இருந்து காப்பாத்துறதே வந்து பாத்தீங்கன்னா இங்க சுயமாங்காளி தான். லொகேஷன் எங்க ஐயா வர்றது? நம்மளுடைய ஆலயம் பாத்தீங்கன்னா மாதவரம் அண்ணா பேருந்து நிலையம் பஸ் டிப்போ பக்கத்துல இருக்கு. அதாவது
பக்கத்துல பாத்தீங்கன்னா அம்மாவோட தோரண வாயில் இருக்கும். தோரண வாயிலுக்குள்ள வந்தீங்கன்னா பகவத் சிங் நகர் சொல்லுவோம். பகவத் சிங் நகர் முதல் தெருவுல பாத்தீங்கன்னா நம்ம அம்மாவோட ஆலயம் அமைஞ்சிருக்கு. இது என்னன்னா எல்லாரும் வந்து ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் சொல்லி தப்பா நினைச்சுப்பாங்க. மாதவரத்துல இருக்கிற ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் சொல்லி தப்பா நினைச்சுப்பாங்க. அது கிடையாது. இது வந்து மாதவரம் பஸ் டிப்போ உள்ள இருக்குது. சின்ன ரவுண்டா நான் உள்ள வந்தா இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. இந்த வழியா பாத்தீங்கன்னா மூலகடை வழியா பாத்தீங்கன்னா தபால் பெட்டி மாதவரம் நகராட்சி தாண்டி வந்தீங்கன்னா மாதவரம் பஸ் ஸ்டாண்டு, அது பக்கத்துல நம்மளுடைய ஆலயம் பகவத் சிங் நகர் அமைஞ்சிருக்கு. இப்ப நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, இந்த குளிமாத்துங்கிற அதிசயமான வேண்டுதல் நாளன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த நடக்குது. போன வருஷம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குழந்தை வந்து குளிமாத்து தொட்டில் போட்டாங்க. இந்த வேண்டுதல் பண்ணும்போது அந்த குழந்தை வந்து இங்கதான் இருக்கிறாங்க. இப்ப அந்த பாப்பா வந்து இங்கதான் இருக்குது. நீங்க வந்து அந்த பாப்பா கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னோட பேர் தக்ஷிகா. நான் வந்து லாஸ்ட் இயர் குளிமாத்து போட்டேன். எனக்கு வந்து அங்க என்ன தெரிஞ்சிச்சுன்னா, நான் வந்து ஒரு டார்க்கான ரூம்ல உட்காந்துட்டு இருக்கேன். ஒரு அம்மன் மடி மேல உட்காந்துருக்கேன். அவங்க வந்து என்னை தடவி கொடுக்குறாங்க. நீ பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னை தடவி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஆலயத்துல எந்தெந்த தெய்வங்கள்லாம் அருள் பண்ணிருக்காங்க? நம்ம ஆலயத்துல பாத்தீங்கன்னா பிரதான தெய்வதையா அதிபிரகிருதியா மூல பிரகிருதின்னு சொல்லக்கூடிய சுயமங்காள பரமேஸ்வரர் தாண்டேஸ்வரர் சுவாமி வந்து ஏகப்பீடத்துல அருள் பாய்க்கிறாங்க. அவருடைய பிரதான கணபதியா வந்து கோபால விநாயகர் சுவாமி, அடுத்தது பாத்தீங்கன்னா பாவாராயர் சுவாமி, கஜலட்சுமி, சப்த கன்னிகள், 18ஆம் படி கருப்பசாமி, ஜடாமுனீஸ்வரர், நாகதேவதை மானசாதேவி, நாகாத்தம்மன், விஷ்ணு துர்கை அம்மன், சஞ்சீவினி வீர ஆஞ்சநேயர், 8 அடியில பிரம்மாண்டமா அருள் பாலிக்கக்கூடிய அஷ்டபுஜ மகா வாராகி அம்மன், பாலா திருப்புர சுந்தரி வாழை பரமேஸ்வரிங்கிற சொல்லக்கூடிய தெய்வம் வந்து சந்தனமாரியம்மன், அந்த அம்பால அருள் பாலிக்கிறாங்க. வன்னி விநாயகர் சுவாமி, செல்வ விநாயகர் சுவாமி, ஈசானிய கணபதி, மகாகாளி, இந்த தெய்வங்கள்லாம் நம்மளுடைய ஆலயத்துல வந்து அருள் பாலிக்கிறாங்க. சோட்டானிக்கரை பகவதி, கொடுங்கூர் பகவதி, இந்த தெய்வங்கள்லாம். இதை தாண்டி அம்பாள் எப்படி சுயம்பா இருக்காங்களோ இந்த இடத்துல வந்து ஈஸ்வரரே வந்து சுயம்பா உருவாகி பூமீஸ்வரர் பெயர்ல வந்து இருக்கிறாரு. பாலமுருகன். ரொம்ப சிறப்பான விஷயம் பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே சுயம்புதான். அதனாலதான் சுயம்பங்கா பேர் சொன்னல. அம்பாளுக்கு வந்து அண்ணனுடைய இடத்துல திருப்பதியில இருந்து 7 சுயம்பு கற்கள் அம்பாள் அருள்வாக்குல சொல்லி அங்கிருந்து அம்பாலே வாக்குல வந்து 7 கற்கள் எடுத்து கொடுத்து 7 சுயம்பு கற்களை இங்க பிரதிஷ்டை பண்ணி பெருமாள் பூஜை நடக்குது. இது என்னன்னா ஸ்ரீனிவாச பெருமாள் சுயம்பு கற்கள் சொல்லுவோம். அந்த 7 கற்கள் வந்து புரட்டாசி மாசத்துல வெள்ள எடுத்து சாமி பூஜைகள் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா திருவிழா போயிட்டு இருக்கு. இந்த டைம்லயும் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி இந்த அம்மனை பத்தி எங்களுக்கு தகவல் கொடுத்ததுக்கு மக்கள் கூட சார்பாக நன்றிங்க தெரிவிச்சு. ரொம்ப நன்றி. வணக்கம்மா. வணக்கம். எத்தனை வருஷமா இந்த ஆலயத்துக்கு வரீங்க? இந்த ஆலயத்துக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குமா? நிறைய மாற்றம் நடந்திருக்கு. நாங்க இங்க ஆரம்பத்துல இருந்தே இங்கதான் இருக்கோம். இந்த கோயில் வர்றதுக்கு முன்னாடி, இந்த சிலையை வடிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே நாங்க இங்கதான் இருக்கோம். வடிக்க கொடுக்க போதுல இருந்து நாங்க இங்கதான் இருக்கோம். மாற்றம்னு சொன்னா ரொம்ப ரொம்ப நிறைய ஆக்சுவலா நான் முதல்ல நம்பினதே கிடையாது. சாமி விளக்கு எதுவுமே வீட்லயும் கும்பிட மாட்டேன், கோயிலுக்கும் போக மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். இங்க வந்து இங்க இந்த குழிமாத்து பார்த்து தொட்டில் பார்த்து குழந்தைங்க தொட்டில் போடுறத பார்த்து அதுக்கப்புறம் தான் நான் நம்ப ஆரம்பிச்சேனே. முதல்ல எங்க குழந்தைங்க தான் எங்களுக்கு தொட்டில் போட ஸ்டார்ட் பண்ணதே. நாங்க என் பையனை கேட்கும்போது எங்க இருந்தேன்னா அம்மாவோட மடியில கருவறையில உட்காந்துட்டு இருந்தேன்னு சொன்னான். மயங்கினப்பா கண்டிப்பா சொன்னான். அவன் இப்போ வந்து பிஎஸ்சி அனஸ்தீசியா படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்குதான். எல்லாமே இவங்களோட அருளால மட்டும்தான் இது நடந்தது. நானுமே இங்க வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு நகை இல்லாம எதுவுமே இல்லாம தான் நாங்க இங்க வந்தோம். இப்ப நான் எல்லாமே என்னோட வாழ்க்கையில எல்லாமே நல்லாதான் நடக்குதுன்னா அது இந்த அம்பாலால மட்டும்தான். இந்த கோவில் வந்து இந்த ஆலயம் வந்து மாதவத்துல வந்து ரொம்ப ஃபேமஸா பேசப்படுது. நிறைய வேண்டுதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்னமா சொல்றீங்க? நீங்க தொடர்ந்து கோயிலுக்கு வந்திருக்கீங்க இல்லையா? மாதவரத்துல மட்டும் பேசல, எனக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்ட வரைக்கும் வெளிநாடு முதல் கொண்டு பேசுறாங்க. அதே நேரத்துல நானாதான் வந்தேன். அம்மா வந்து என்னை அழைச்சாங்க, நான் வந்தேன் இங்க. அதாவது நான் வரத்துக்கு முன்ன 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அம்மா வந்து என்கிட்ட பேசினாங்க. பேசிட்டு நீ வா என்கிட்டன்னாங்க. நான் அம்மாவை பார்த்ததும் இல்லை, ஏற்கனவே நான் இந்த ஊர் தெரியாது எனக்கு. அப்படி இருக்கும்போது நான் வந்த போது நான் ஏதோ ஒரு விஷயமா என் விஷயமாக்காக நான் வந்த போது அப்போ அவங்க அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு அம்மா என் முகத்துல பட்டு அதன் பிறகு நான் போன வேலைக்கு வந்துட்டு அது முடியல. அதன் பிறகு நான் அம்மாவுண்ட வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் எனக்கு.
அப்படியும் நான் போய் அம்மாவை பார்க்கணும் ஆன்றதுனால நான் வந்த போது அம்மா இங்க வந்து பார்த்த அடுத்த செகண்டே அம்மா என் மேல வந்தாங்க. அம்மா வந்து நான் வந்த போதே அடுத்த செகண்டே அம்மா என் மேல வந்துட்டு நிறக்குடம் பால் அபிஷேகம் பண்ணுனாங்க. எனக்கு ஓகே நான் பண்றேன் சொல்லிட்டு மறுநாள் 5:30 மணிக்கெல்லாம் வந்து பண்ணேன். அதே நேரத்துல எனக்கு நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு அம்மா வந்து நிறையவே சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த அளவுக்கு அம்மா எனக்கு கொடுத்தாங்க. அதாவது என் ஃபேமிலியில என் பிள்ளைங்க கல்யாணம் எல்லாமே வளர்ச்சி தான். எனக்கு தொட்டதெல்லாம் வளர்ச்சி தான். நிறைய பேருக்கு நான் பரப்பினேன். அந்த பரப்பும் போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லும் போதெல்லாம் அம்மாவை பத்தி பேசும்போது எனக்கு என்னையும் மீறி என் கண்ணில் தண்ணி வரும். ரெண்டாவது வந்து அது பேச பேச வாய் இனிக்கும் எனக்கு. இங்க வந்து எல்லாருமே பலன் அடைஞ்சவங்க தான் நிறைய பேர். ஒருத்தர் கூட வந்து நெகட்டிவ்ன்ற வார்த்தைக்கு இடம் கிடையாது. அம்மாவை நம்பி நிறைவேறிதான் போயிருக்காங்க. இங்க வந்து ஆமா, ஒரு விஷயம் கூட கைவிட்டதே கிடையாது. அள்ளி கொடுத்துதான் அம்மாவுக்கு பிடிக்கும். ஆனா வந்து குறைவா கிடையாது, எப்பவுமே நிறைவுதான். யாரு வந்தாலும் சரி நிறைவோட தான் அம்மா அனுப்பிச்சு விடுவாங்க. ஓகே, வணக்கம். நான் பட்டாரம் வந்து வரோம். எங்களுக்கு வந்து அம்மா வந்து யாருக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ இல்லையோ எங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கா. எப்படின்னா நாங்கள் வந்து பெரிய குடும்பம் பட்டாரவங்கள. ஓகே, 12 பேர் என் கூட பிறந்தவங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக அவங்க கல்யாணம் ஆகி அவங்கவுங்க தனித்தனியாக போயிட்டோம். கடைசியாக நாங்கள் இருக்கும்போது எங்கள் பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் ஒரு சொற்ப வருமானத்திலே நம்ம நடந்தது. அதுக்கப்புறம் இந்த எங்கள் கூட எங்கள் பட்டாவரம்லேருந்து இங்கே பாட்சாமி குருசாமி இருந்தார், தலைவர் குருசாமி. அவர் ஃப்ரெண்டுன்ற மூலியமா இங்கே கூப்பிட்டு வந்தார். அப்போதான் எங்கள் சாமி குருசாமி வந்து எங்களுக்கு அறிமுகம். அவர் அறிமுகம் பண்ணதுலேருந்து நாங்கள் இப்போ ரொம்ப டாப்ல இருக்கோம். இல்லை, நீங்கள் வந்து ஒரு 27 சென்ட் கோயிலுக்கு கொடுத்துருக்கா அந்த காலம் சொல்லுங்க. அதாவது எங்கள் பசங்க படிச்சுட்டு வேலை செய்கிற நேரத்துக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்கும்போது எங்கள் சாமிகிட்ட கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த அம்மா நம்பி நீங்கள் வந்துட்டீங்க, இந்த அம்மா வந்து உங்களை நல்லா வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்ற நேரத்தில் அம்மாவுக்கு வந்து இடம் பார்த்துருந்தாங்க. இடம் பார்த்துட்டு இருக்கும்போது என்கிட்ட இருந்த ஒரு 27 சென்ட் அம்மாவுக்கு கொடுத்தாரேன் அப்படின்னு. ஆனால் அப்பயும் எங்கள் குருசாமியும் அதெல்லாம் கேர் பண்ணவே இல்லை. இதை பற்றி எல்லாம் பெருசாக நினைக்கல, காசுன்னு ஆசைப்பட்டு கொடுன்னு கேட்கல. அவரு அது கேட்காத மாதிரி தான் இருந்தாரு. ஏறக்குறைய 1 வருஷம் பொறுத்து தான் அதை பற்றி நாங்கள் சொன்னோம். இந்த மாதிரி சாமி அந்த இடம் வந்து அம்மாவுக்கு கொடுத்துறோம், அதை வாங்கிக்கிங்கன்னு சொல்லும் போது அப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து அவங்க பூமி பூஜை போட்டு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு நாங்கள் சொல்லும் போது ஒரு இடத்த மட்டும் விற்றுட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணோம். அந்த காசுலேயே மறுபடியும் என் பையன் 2வது பையனுக்கு படிப்புக்கு இங்கே வந்து 2 டிகிரி முடிச்சிட்டான். அப்புறம் நியூசிலாந்து படிக்க வைக்கிறதுக்கு எங்கள் சாமி மூலியமாக தான் ஏற்பாடு பண்ணோம். அப்புறம் அவன் அங்கே 2 டிகிரி முடிச்சுட்டு வந்து இங்கே வந்து கல்யாணம் ஆகி இப்போ அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கு. இங்க வந்து செட்டில் ஆகிட்டான், என் கூட தான் இருக்கான். அதுக்கப்புறம் 3வது பொண்ணு, அவளுக்கு எங்கள் அம்மா மூலியமாக தான் இங்கே கோயிலே நடந்தது. அது இல்லாமல் இன்னும் பெரிய பெருமை என்னன்னா 3 பேருக்கும் அம்மா தான் எங்கள் குரு மூலியமா மாங்கல்யம் எடுத்து கொடுத்து அவங்க தான் கல்யாணம் பண்ணாங்க. அதனால நாங்கள் இப்போ ரொம்ப எங்க உயரத்துல இருக்குன்னு எங்களுக்கு சொல்ல தெரியாது. அவரோட வசத்துல அம்மா வச்சிருக்காங்க. அதனால கடைசி வரலும் உயிரெடுத்து வரலும் இந்த அம்மாவுக்கு நான் சேவை செய்யறதுக்கு நான் வேண்டுதல் வச்சிருக்கேன். அது பிரகாரம் இருப்ப கடைசி வரலும். நம்ம மாதவத்திலேயே இப்படி ஒரு அற்புதமான கோயில் இருக்குங்க. வர்ற பக்தர்களுக்கு ஒரு மிராக்கல், ஒரு அதிசயமான விஷயம் எல்லாம் நடக்குது. இந்த ஆலயத்துக்கு ஒரு முறையாவது வந்து கண்டிப்பா அம்மன் அருள் பெறுங்க, உங்களோட குறையெல்லாம் தீரும். மறக்காம எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இது மக்கள் குரல், மக்களின் குரல். நான் உங்கள் வினோத்.